பெண்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், பக்தியோட இருங்க, பக்தியோட இருங்க, நல்லா சாமி கும்பிடுங்க. ஆனா வாரத்துக்கு 7 நாள் விரதம் இருக்காதீங்க. புருஷன் அதனாலதான் குடிக்கிறாங்க. நீ 7 நாள் விரதம் இருந்தா அவன் எங்க போவேன்? நீ இங்க 7 நாள் விரதம் இருந்தீன்னா விருதுநகர்ல அங்க விரதம் இருந்துருவேன். இது பொண்டாட்டி, அது பொண்டலாட்டி. பொண்டலாட்டி இப்ப நான் வைக்கிற வேறு தானடா. கப்ளிங்கி ஓசுன்னு வச்சேன், கொண்டு போய் சேர்த்துட்டாங்க பள்ளிக்கூடம் காலேஜ்லாம். அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு கப்ளிங் ஓசுன்னு நடக்கும். அதே மாதிரி காதலிக்காத மனிதரே கிடையாது. காதல் என்பது மனைவியை காதலிப்பதுதான் காதலா? கிடையாது. உலகத்திலே முதல் காதல் செய்வது 2 உள்ளங்கள், ஒன்று பெற்ற தாய், இன்னும் ஒன்று தகப்பேன். அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம கிடையாது. தம்பி ஏய் ஓயின்ற குறும்பு தெரிச்சு போக, அப்படியே அம்மா சொன்னா அப்படியே கேட்டுருவேன். சரி, எந்த மகனாவது அம்மா கூப்பிடுது, டேய் இங்க வாடா, உடனே சொல்லுங்க மம்மி. தாயே உத்தரவிடுங்கள். பெரிய பாகுவலி மாதிரி உத்தரவிடுங்கள். என்ன செய்ய வேண்டும்? இந்த உளுந்தை ஆட்டி கொடுடா. ஆகட்டும், மைத்த செய்வேன். இந்த உளுந்தை ஆட்டுனா கிரைண்டர் எத்துவேன். இதே பொண்டாட்டி சொல்லட்டும், உள்பாவடையா துவைப்பாங்க. அது சொல்லும், ஏ லூசு பார்க்குற அசிங்க நான் போடி முண்டை, கொஞ்சம் சட்டியெல்லாம் நான் தான் துவைப்பேன். காசு காசு காசுன்னு துவைப்பேன். இது எத்தனை நாள் துவைப்பேன்? கல்யாணம் ஆகி 5 நாள் தான். அதுக்கப்புறம் அந்த 2 பேர் சட்டியும் கிழிஞ்சு கிடக்கும். வச்சு இந்த காமெடி பண்ணி நான் சலுப்புட. பூரா எங்க அக்கா தங்கச்சிலாம் நினைச்சு பார்க்குது பிளாஸ் பேக்க. ஏக்காய் எங்க அக்கா தங்கச்சிகளா, உங்ககிட்ட வந்து ஒரு டிவில இருந்து பேட்டி எடுக்கிறாங்க. சிரிக்காதே, என்ன அதிகமா சிரிக்கிறீங்க? இருங்க அமைதியா, சைலண்ட். பேட்டி எடுக்க வராங்க. இதே வி மீனாட்சிபுரத்தில் ஒரு அக்காவை கூப்பிட்டு, மேடம் உங்க ஆத்துக்கார பத்தி, ஐ மீன் உங்க புருஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க உடனே, அவர் எனக்கு வந்து குலதெய்வம் மாறி 7 ஜென்மத்திலேயே அவர் தான் எனக்கு டிரைவரா இருக்கணும், நான் கடைசி வரைக்கும் கண்ட்ரேட்டா இருக்கணும். இது என் புருஷன் தான் உசுறு, அவர் போறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துடணும். ஒரு செத்தான உடங்கட்டையார் யாராவது சொல்லுவாங்க. மைக்க போய் நேட்டினவனே கேட்பாங்க. இப்போ போய் நீட்டு பொம்பளைகள்கிட்ட உங்கள் வீட்டுக்கார பற்றி, ஏய் இந்நேரத்தில் அவனை போட்டு எரிச்சலை கலப்பாரா, ஏதோ தாலியை கட்டிவிட்டேன், பண்ணி ஊட்டி ஓட்டுற மாதிரி 2 பிள்ளையை பெற்றுட்டேன், ஏதோ பிள்ளைகளுக்காக இருக்கேன், இல்லைன்னா நீட்டி நிமிந்துருவேன்.